நீ 5 கோடி வாங்கிட்டு அந்த வருமானத்தை மறைச்சிட்டு இன்றைக்கி உத்தம மாதிரி பேசும்போது 1.5 கோடி ரூபாய் நீ கட்டணும்னு சொல்லும்போது அதை எதிர்த்து போய் கோர்ட்டில் கேஸ் தோக்குதுன்னா பேச தான் செய்வான் எதிர்கட்சி. 1.5 கோடி ரூபாய் கட்ட சொன்னால் அவர்கிட்ட பணம் இல்லையா, கட்டிட்டு போயிருக்கு. லாயருக்கே இதோட அதிகமாக காசு கொடுப்பாங்க, இதோட அதிகமாக லாயர் காசு கொடுப்பாங்க. அது இன்கம் டேக்ஸில் இருக்க பெரிய இஷ்யூ அதுதான். அது இன்கம் டேக்ஸ் லாயர்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியான லாயர்ஸ். சும்மா சாதாரணமாக ஒரு எந்திரிச்சு நின்னாங்கன்னா 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் வாங்கக்கூடியவங்க தான் அது வருவாங்க. சுப்ரீம் கோர்ட்னா இன்னும் அந்த மாதிரி 2 மடங்கு ஆகும். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வரி அதிகமாகவே கூட போயிருக்கும். சாட்சிக்காரன் காலில் விழுறதோட சண்டைக்காரன் காலில் விழுதுருவாங்க அந்த மாதிரி. ஆனால் அவங்களுக்குலாம் இது ஒரு ப்ரெஸ்டீஜ். ஈகோ இஷ்யூ. விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக கரூர் வழக்கில் அவரே தான் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு. அதற்கப்புறம் ஜனநாயகன் தொடர்பாக படம் ரிலீஸ் தொடர்பாகவும் அவரே தான் கோர்ட்டுக்கு போகிறாரு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அவரே தான் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஸோ தவறான ஒரு ஆலோசனைனால தான் விஜய் அவர்கள் இந்த நிலைமைக்கு இந்த விமர்சனத்துக்கு உள்ளாகிறாரு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அட்வைசர் தப்பு பண்ணிட்டான்னு சொல்கிறது முட்டாள்தனமானது. உன் அறிவு எங்கே போச்சுன்னு அட்வைசர் 1000 சொல்லுவான், உனக்கு எங்கே போச்சு புத்தி? வரி ஐப்புன்ற ஒன்று நீ எப்படி செய்யலாம்? தப்பு. அவர் செய்தது தவறு. சத்தம் போட்டுக்கிட்டு ஊழல் இட்டுக்கிட்டு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி அங்கே பிரச்சனையெல்லாம் ஆயிருக்குன்னு. அதனால தான் நேரில் வர வேணாம், ஆன்லைனில் போடுங்கன்ட்டாரு. மணியூர் மக்களே நேற்று கொந்தளிச்சிட்டாங்க. நேச்சுரலி அந்த உள்ளூர் மக்கள் பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் அதை செய்யக்கூடாது. செங்கோட்டையன் கூட சொன்னார், நீங்கள் வந்து விசில வச்சு வயதானவர்களோ பொதுமக்கள் காதலே ஊதிடாதீங்க, திரும்பினாரு. நேற்று தான் நடந்திருக்கு. அப்போ அவரால் தாங்க முடியாத அளவுக்கு. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமிகு மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்கள் 2015ஆம் ஆண்டு புலி திரைப்படத்தில் நடிக்கும்போது 15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்ததாக வருமான வரித்துறை கிட்டத்தட்ட அதில் 10% 1.5 கோடி அவருக்கு வந்து அபராதம் வச்சுருந்தாங்க. அந்த அபராதத்தை கட்டின போதும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ஃபைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது விஜய் தரப்பு வாதம். 2019 அதுக்கான பீரியட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் அதுக்கப்புறம் ஃபைன் கட்ட சொல்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டை நாடி இருந்தார். விஜய் அவருடைய மனுவை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது இன்கம் டேக்ஸ் விவகாரம். இன்கம் டேக்ஸ் விவகாரம் பலருக்கும் புரியாது. இது விஜய்க்கு வந்து இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம், நமக்கெல்லாம் இன்கம் இட் செல்ஃப் ப்ராப்ளம் இல்லையா? பணம் இருக்கவனுக்கு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம், நம்மை போன்றவர்களுக்கு இன்கமே ப்ராப்ளமு. இது என்ன அரசியல் ரீதியாக நீ வந்து மற்றவங்கள வந்து ஊழல்வாதி தீய சக்தின்லாம் சொன்னீங்களே, இப்போ உங்கள் கதை என்னன்றது தான் இங்கே வந்து நிற்குது. இது ஒன்றும் இறுதி தீர்ப்பு கிடையாது. இதிலே இப்போ இது தனி நீதிபதி தீர்ப்பு, அடுத்து 2 நீதிபதிகள் அமர்வுக்கு போவோம், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். இது இப்படியே எழுத்துட்டு போவோம். விஜய் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் இந்த கேஸை யாரும் சீண்ட கூட மாட்டாங்க. இது ஒரு நியூஸாகவே வந்திருக்காது. ஒருவேளை ஒரு கோர்ட்டுக்கு இருந்தால் கூட இது ஒரு நியூஸே கிடையாது. ஏன்னா சிங்கிள் காலமாக வந்திருக்கும், அது கூட போட்டிருக்க மாட்டானுங்க. ரஜினி விஷயத்துலலாம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து யாருமே அதை சீண்ட கூட கிடையாது. ரஜினி ஓப்பனாகவே நான் கருப்பணம் வாங்கினேன்னு சொல்லியிருக்கேன். ஓப்பனாகவே. ஆமாம், அதனால அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் அரசியல் ஆசை வந்தது, அதிகாரத்தில் இருக்கவங்கள நீ வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான்னா நடிகர்கள் சின்ன சின்ன தப்பு பண்ணால் கூட அது பிரச்சனையாக தான் உருவெடுக்கும். இது ஒரு தனி நீதிபதி கிட்ட அவருக்கு எதிரான தீர்ப்பு வந்திருக்குது. இது ஒன்று மட்டுமே வச்சா ஒரு ஊழல்வாதி அவர் வந்து பெரிய அளவில் தவறு பண்ணிட்டார்ன்ற முடிவுகளுக்கெல்லாம் நாம் ஒன்றும் வர முடியாது. ஏன்னா வந்து நீதிமன்ற தீர்ப்புன்றது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் அவருக்கான அவர் வந்து குற்றமற்றவர் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். அப்படியே இருந்தாலும் வந்து ஒரு வரி ஏய்ப்பையும் அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்கி ஊர் தாலி அறுக்கிறதையும் ஒன்றா நம்ம பார்க்க முடியாது. இது அரசியல் ரீதியாக பேசப்படும். இன்றைக்கி அவர் வந்து திமுகவையும் எதிர்க்கிறாரு, அண்ணா திமுகவையும் எதிர்க்கிறாரு, பிஜேபியும் எதிர்க்கிறாருன்னும் பொழுது கண்டிப்பாக 3 தரப்பும் சேர்ந்து அவர் இன்றைக்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக அண்ணா பாமகவும் சேர்ந்துட்டாங்க, அவங்களும் சேர்ந்துட்டாங்க. பாமக, அதிமுக, பிஜேபி, திமுக எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க அவரை. அவரும் அந்த அளவுக்கு பேசினார். இது ஒன்றும் அரசியல் இஷ்யூவாக மாறப்போகிறதும் கிடையாது. இது அவர் போய் பெஞ்சில் ஸ்டே வாங்குவார். கண்டிப்பாக ஸ்டே வாங்கினார்னா அதோட அது முடிய போகுது. அப்புறம் இன்னும் பல மாதங்கள் ஆகும், அல்லது சில ஆண்டுகள் கூட ஆகும். கடைசியாக ஃபைனை கட்டிட்டு போகிறாரு, அவ்வளோதான். அதிகபட்சம் அதுக்கு மேலே ஒன்றும் ஆக போகிறது. கடைசியாக ஃபைனை கட்டிட்டு போகிறதுக்கு இவர் அப்போவே ஃபைனை கட்டியிருந்தா அது நம்ம சொல்ல முடியாது இல்லை. இப்போ இந்த ஒரு விஷயத்தில், வருமான வரி விஷயத்தில் வந்து அது ரொம்ப சிக்கலான ஒரு சப்ஜெக்ட். அதில் வந்து பெரிய பெரிய ஆளுங்களே வந்து அதில் வந்து மாட்டியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு கடைசியில் வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஃபைனோட வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச கமலஹாசனுக்கு வந்து இதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ரொம்ப முறையாக கட்டுற ஒரே நடிகர் அகில இந்திய அளவில் யாருன்னா கமலஹாசன் தான். அவருக்கு பல ஆண்டுகளாகவே வந்து விருதுகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன வருமான வரித்துறையால். முறையாக வந்து வருமான வரி கட்டக்கூடிய ஒரு நபர்னால் அது கமல் தான். அவருக்கே ஒரு தடவை சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அவ்வளோ நேர்மையாக கட்டினவருக்கே வந்து தீர்ப்பாயத்தில் வரி விதித்தாங்க. அதை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போனார். மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் கமலுக்கு எதிராக தீர்ப்பு வந்தது. ஆனால் கமல் விடலை, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கேஸை ஜெயித்தார். சுப்ரீம் கோர்ட்டில் போய் கமல் கேஸை ஜெயிச்சு அவருக்கு தீர்ப்பாயத்துலேயும்
சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் வரி விதிக்கப்பட்டது தவறுன்னு அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கினார். அந்த மாதிரி இது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் வர வரைக்கும் நம்ம ஒருவரை வந்து ஊழல்வாதி என்று கண்டிப்பாக சொல்ல முடியாது. வரி ஏய்ப்பு என்பது வந்து மிகப்பெரிய அளவில் இல்லாத அளவில் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அதில் சம்மந்தப்பட்டவரை வந்து நம்ம குற்றவாளி கூண்டில் ஏற்றுவது என்பது என்னை பொறுத்தவரையில் ஏற்புடையதல்ல. அது ரொம்ப இன்கம் டேக்ஸ்ன்றது ரொம்ப சிக்கலான ஒரு சப்ஜெக்ட். அதில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அவங்க ஊதியமாக வாங்கினதை அல்லது லாபம் ஈட்டியதை வந்து மறைக்கிறாங்கன்ற காரணத்துக்காக ஃபைன் போடப்படும் பொழுது நான் மறைக்கலன்னு அவர் ஆர்கியூ பண்ணுவார். அப்படி தான் எதிரையும் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. அந்த 15 கோடிக்கு வரியை கட்டிட்டாரு, கட்டினதுக்கப்புறம் ஃபைன் போடக்கூடிய ஏன் போடுறீங்க, மறைச்சதை ஒத்துக்கிட்டன்றது வந்து அதனாலவே அது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோட வேலை. அது உங்களுக்கு வந்து அவங்க தானே வந்து நல்லது கெட்டதை பார்க்குறவங்க. இதில் வந்து சட்ட ரீதியான தவறு என்பதை விட அவர் ஒரு அரசியல்வாதியாக இன்றைக்கி வந்திருக்கிறதால தார்மீக ரீதியில் உனக்கு என்ன தகுதி இருக்குன்ற கேள்வி எழுது. அந்த கேள்வி எழுவது இயல்பானது. ஏன்னா அவர் சமீபத்தில் பேசினது இன்னொரு விமர்சனமாக, நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் நான் ஊழல் பண்ண விட மாட்டேன், ஊழல் என்னோட கட்சியை சேர்ந்தவங்களே ஊழல் பண்ண விட மாட்டேன்னு சொல்லும்போது நீ சினிமாலே ஊழல் பண்ணிட்டு வந்து நீ அரசியலுக்கு வர, அந்த கேள்வி எழுவது இயல்பானது. நான் அதை தான் நான் சொல்றேன். அந்த கேள்வி எழுவது இயல்பானது. ஆனா இந்த ஒரு இஷ்யூவை வச்சு விஜயோட அரசியலை முடிவு கட்டுறதும், விஜய்க்கு அரசியல் இருக்க தகுதி இல்லை, மற்றவங்களை பற்றி பேச விஜய்க்கு எந்த தகுதியும் இல்லை, நீனா ஓகேனா நீ முதல்ல ஓடு, அரசியலை விட்டு ஓடு என்றெல்லாம் பேசுவது நேற்று காலையிலேருந்து அதை பேசின்னு இருக்காங்க திமுக தொங்கு சதிகளும். அந்த ஒரு விமர்சனம் வந்து ஏற்புடையதில்லை. நீ விட்டா விஜய் தூக்கிலே அவங்க போட்டுருவாங்க. ஆகவே அது ரொம்ப ரொம்ப தனி மனித காழ்ப்புணர்ச்சி, பகை உணர்ச்சி. அவர் 2 பேர் ஓட்டையும் உடைக்கிறாரு, திமுக ஓட்டையும் உடைக்கிறாரு, அதிமுக ஓட்டையும் உடைக்கிறாரு. அந்த கோபம் 2 பேருக்குமே வருது. விஜய் தங்கள் பக்கம் வருவாரா என்று இலவு காத்த கிளியாக இருந்த அதிமுகவும் பாஜகவும் அவர் வரமாட்டார்னு உறுதியான பிறகு இந்த தீர்ப்பு வந்த பிறகு இந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு அவரை கழுவில் ஏற்றுறதுக்கு பார்க்குறாங்க. நேற்றைக்கு ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் ஒரு அதிமுக செய்தி தொடர்பாளர் பேசுகிறாரு, இது வந்து விஜய்க்கு எதிரான தீர்ப்பு அல்ல, இது தாவேக்காவுக்கு எதிரான தீர்ப்புன்னு. அதாவது இது இந்த மாதிரியான ஸ்பீச்சஸ் வந்து எப்படின்னா யாராவது வாயால் சிரிப்பாங்களான்னு தெரியல நமக்கு. வந்து இந்த தீர்ப்பு விஜய்க்கு எதிரான தீர்ப்பு நீ சொல்ல, அது லாஜிக்கலி கரெக்ட். இது ஒன்றும் இறுதி தீர்ப்பு கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டில் ரூலிங் வர வரைக்கும் இது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான். சரி, இப்போதைக்கு இது விஜய்க்கு எதிரான தீர்ப்புன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதை தாண்டி இது தாவேக்காவுக்கு எதிரான தீர்ப்புனா இது என்னங்க சொல்கிறவர் அதிமுக செய்தி தொடர்பாளர். இவங்க தான் வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் அசம்பிளியில் கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு வக்காலத்து வாங்கினாங்க. அரசாங்கத்துக்கு மேலே தான் முழுக்க தப்பு, விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைனாங்க. ஏதோ கொடி பறக்குது பாருனாங்க, பிள்ளையார் சூடி போட்டாச்சுனாங்க. விஜய் வருவார் நம்ம பக்கம், நம்ம ஜெயிச்சிடலான்னு பகல் கனவு கண்டாங்க. அவர் வரமாட்டார்னு தெரிஞ்சோன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு அடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ லட்டு மாதிரி இந்த இஷ்யூ வந்து கையில் மாட்டிக்குது. எத்தனையோ நடிகர்களுக்கு, எத்தனையோ அரசியல்வாதிகளுக்கு இத்தகைய பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அது ஒரு தனி நீதிபதி தீர்ப்பை மட்டும் வச்சு நம்ம வந்து ஒரு நபரை வந்து ஊழல்வாதி என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. அவருக்கு மேல்முறையீட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் போகும். இதை வந்து பொலிட்டிக்கலாக இவங்க வந்து இப்போ திமுக, அதிமுக, காங்கிரஸ், குறிப்பாக அதிமுகவும் பிஜேபியும் இதை வச்சு விஜய்க்கு எதிரான தங்களுடைய தாக்குதல்களை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர் வந்து இவங்க விரும்பின மாதிரி அவங்க அணிக்கு போய் சேரலை. அந்த கோபம் அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதை தாண்டி இந்த ஒரு கேஸ் விஜயோட செல்வாக்க அவருடைய ரசிகர்கள், கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில் குறைத்து விடும் என்று நான் நம்பவில்லை. ஆனால் அதே நேரத்தில் பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வராமல் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். முன்னாடியே அவர் இதை சரி பண்ணியிருக்கணும். 1.5 கோடி ரூபாய் கட்ட சொன்னால் அவர்கிட்ட பணம் இல்லையா, கட்டிட்டு போயிருக்கணும். லாயருக்கே இதோட அதிகமாக காசு கொடுப்பாங்க. இதோட அதிகமாக லாயர் காசு கொடுப்பாங்க. இன்கம் டேக்ஸில் இருக்க பெரிய இஷ்யூ அதுதான். அது இன்கம் டேக்ஸ் லாயர்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியான லாயர்ஸ். சும்மா சாதாரணமாக ஒரு எந்திரிச்சு நின்னாங்கன்னா 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் வாங்கக்கூடியவங்க தான் வருவாங்க. உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்னா இன்னும் அந்த மாதிரி 2 மடங்கு ஆகும். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வரி அதிகமாகவே கூட போயிருக்கும். சாட்சிக்காரன் காலில் விழுறதோட சண்டைக்காரன் காலில் விழுறதுன்னுவாங்க, அந்த மாதிரி. ஆனால் அவங்களுக்குலாம் இது ஒரு ப்ரெஸ்டீஜ், நான் இது ஈகோ இஷ்யூ இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியுங்க. பாலிடிக்ஸில் அவர் இருக்கிறதால இந்த தீர்ப்பு வந்து பெரிதுபடுத்தப்படுகிறது. இதே ஒரு அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தாருன்னா இதை எவனும் கண்டுக்கூட மாட்டான். இதே அஜித்துக்கு இந்த பிரச்சனை இப்போ வந்துன்னா எவனும் கண்டுக்க மாட்டான். இவருக்கு வந்து அரசியலுக்கு இவர் வந்திருக்கிறதால இது ஏதோ பெரிய தலைபோகிற விஷயமா எடுத்து பேசி நடக்கிறானுங்க. இது வந்து விஜயோட அரசியல்ல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இது ஒரு ஐடி கேஸ் ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாரு 2012. அதற்கான இங்கே லோக்கல் வரி கட்டுறதுக்கும் நான் மறுத்துட்டாரு. 1 லட்ச ரூபா கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கு. அதற்குமே வழக்கு போட்டிருக்காரு இல்லையா? ஸோ வெளிநாட்டிலேருந்து காரை இறக்குமதி பண்ணுறதுக்கு எல்லாரும் வரி தான் கட்டுறாங்க. ஆமாங்க. இப்போ அவர் சம்மந்தப்பட்ட வரி ஏய்ப்பு என்பது நிச்சயமாக வந்து ஒரு அரசியல்வாதியாக வந்து தான் உத்தம, மற்றவங்க எல்லாம் ஊழல்வாதின்னு சொல்லும்போது அவருக்கு எதிராக சிறிய குற்றச்சாட்டுகள் கூட பெரிய அளவில் தான் பேசப்படும். அந்த விதத்தில் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை பற்றிலாம் அவங்க பேசுவது எதிர்கட்சிகள் கண்டிப்பாக பேச தான் செய்வாங்க. இவர் பேசும்போது அவங்க தான் பேசுவாங்க, டெஃபினட்டாக பேச தான் செய்வாங்க. அது தவிர்க்க முடியாது.
நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு உங்கள் அரசியலை நகர்த்துறீங்களா இல்லையான்றதான் பெரிய விஷயம். இப்போ இவருக்கே வந்து ஒரு அக்ரெசிவாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு அரசியல் இருந்தது. மாவட்ட தலைநகரங்கள் எல்லாம் இவங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு கூட்டங்கள், திமுகவுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்திருந்ததுன்னா இதை யாரும் பேச மாட்டாங்க. இன்றைக்கி ஊடகம் பூரா விஜயை பேசுது. பேச வேண்டியது எதை? திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது இல்லையா? ஒரு தொலைக்காட்சியோட நிருபரை வந்து ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்து கனிம வளம் திருடினாருன்னு ட்ரோனை வச்சு படம் எடுக்கும்போது போட்டு அடிக்கிறாங்க. அந்த விஷுவலே வருது. அது எத்தனை கட்சிகள் பேசுச்சு, எத்தனை ஊடகம் பேசுச்சு? சம்மந்தப்பட்ட ஊடகமே அதை பேச வேண்டிய அளவுக்கு பேசலை. ஊடகங்கள் வந்து அது எவ்வளோ தூரம் பேசியிருக்கணும். இது விஜய் விஷயத்தை விட பெரிய தப்பு அது. இது ஒரு தனிநபர் சார்ந்தது. இத்தனைக்கும் இது இடைக்கால தீர்ப்பு. 2 பேரும் நீதிமன்றத்தை நாட தான் போகிறாங்க. ஆனால் அது வந்து கனிம வளம் வந்து ஆயிரக்கணக்கான கோடி கொல்ல போயிட்டுருக்கு. அது திமுக கவர்மெண்ட் வந்த பிறகு எத்தனை விவோ கொல்லப்பட்டாங்க, எத்தனை சமூக ஆர்வலர்கள் கொல்லப்பட்டாங்க, எத்தனையும் நமக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி அவனா பேசினானா? அப்போ நம்ம கவனம் பூரா வந்து ஒரு தனிநபர் சார்ந்து போகுது. அது நான் வந்து அவர் திமுகவை எதிர்க்கிறாருன்றதுக்காக சொல்ல, யாராக இருந்தாலுமே ஒரு தனிநபர் சார்ந்து மீடியாவோட கவனம் போவது என்பது ஆளுங்கட்சிக்கு லாபம். ஏன்னா ஆளுங்கட்சியோட தவறுகளை பேசுறதுலேருந்து அது வந்து முற்றிலுமாக நம்மை வந்து விடுவித்து விடுகிறது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஸ்க்ரால் என்ற இணையதளத்தில் நேற்றைக்கு பார்த்த ஒரு கட்டுரை, நாமக்கல்ல மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கிட்னி திருட்டுக்கு மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள். அவர் சொன்ன அந்த கட்டுரையாளர் எழுதுகிறார், 3 1 பங்கு 3 out of 1 out of 3 வந்து கிட்னியை பறி கொடுத்துருக்காங்க. ஒரு காலத்தில் நெசவு தொழிலின் தலைநகரமாக இருந்த நாமக்கல் இன்றைக்கி வந்து கிட்னி திருட்டில் நம்பர் 1 அகில இந்திய அளவில் மாறிட்டுருக்கு. இது எவ்வளோ பெரிய ஒரு அவலமான ஒரு செய்தி. எத்தனை ஊடகங்கள் இதை பற்றி எழுதிச்சு, எத்தனை ஊடகங்கள் இதை பற்றி பேசிச்சு. விஜய் என்ற தனிநபரோட வரி ஏய்ப்பை விட பல மடங்கு அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பிரச்சனைகள். திராவிட மாடல் ஆட்சியில் கிட்னி திருட்டில் நாமக்கல் மாதிரியான ஒரு மாவட்டத்தில், ஒரு பின்தங்கிய மாவட்டம், நெசவு தொழிலுக்கான பெயர் போன மாவட்டத்தில் அந்த கட்டுரையாளர் எழுதுகிறார், தான் சந்தித்த 3 1 பங்கினர் கிட்னியை பறிக்கொடுத்து விட்டு நிற்கிறார்கள். அந்த அளவுக்கு வந்து பரந்துபட்ட அளவில் வந்து சிறுநீரக திருட்டு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஏற்கனவே மாட்டின ஒரு மருத்துவமனை வந்து ஆளும் கட்சி எம்எல்ஏக்கு சொந்தமானது. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? எதிர்கட்சிகளால், எடப்பாடியால் அது என்ன பேச வேண்டிய அளவுக்கு எடப்பாடி அவர்களும் பேசலாம், விஜய் அவர்களும் பேசலாம், விஜயும் பேசல. எடப்பாடி வந்து 2 தடவை நாமக்கல்ல கடந்து போகும்போது அது ஏதோ லோக்கல் பிரச்சனை மாதிரி பேசுகிறாரு. ஒரு வளர்ச்சி அடைஞ்ச மாநிலத்தில், இப்போ நீங்கள் பீகார் மாதிரி, உத்தரப்பிரதேசம் மாதிரி, ஜார்க்கண்ட் மாதிரி, ஒடிசா மாதிரி வறுமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பஞ்சை பராதிகளாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய சிறுநீரகங்களை வறுமை காரணமாக விற்று பிழைக்கிறார்கள்னா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அங்கே வறுமை இருக்குது. இது வந்து நித்தி ஆயோகோட கூற்றின்படி வந்து வளர்ச்சி அடைந்த முதல் 3 மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. அந்த மாநிலத்தில் வந்து உங்களுக்கு வந்து மாநிலத்தோட முக்கியமான ஒரு மாவட்டங்கள் தொழில் துறையில் வந்து நெசவு தொழில், இப்போ முட்டை உற்பத்தி, இந்த ஆழ்குணர் தோன்றக்கூடிய ரிக்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து தேசிய அளவில் புகழ்பெற்ற ஒரு மாவட்டத்தில் வறுமை காரணமாக வந்து மனிதர்கள் வந்து தங்கள் சிறுநீரகங்களை விற்கிறார்கள் என்பது எவ்வளோ பெரிய செய்தி. இந்த 4.5 வருஷம் திமுக ஆட்சியோட சாதனைகள் அது ஒன்று. ஒரு ஊடகம் அதை எழுதிச்சா? இத்தனைக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்ச் வந்து அதற்கு சம்பந்தமாக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போடுறாங்க. அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு தலைவராக போட்டவரை அந்த பகுதி வட மாவட்டங்களை சேர்ந்தவர் ஐஜி. அந்த விசாரணை எந்த கட்டத்தில் இருக்குன்னு இது வரைக்கும் எதுவுமே தெரியல. ஆகவே எவ்வளோ பிரச்சனைகள் இன்றைக்கி நாட்டில் இருக்குது உங்களுக்கு வந்து. ஆனால் நம்முடைய ஊடகங்களோட முழு கவனமும் உங்களுக்கு வந்து இதன் பக்கம் திரும்பி இருக்கிறது, விஜயோட பக்கம் திரும்பி இருக்கிறது. தப்பு செஞ்சுருந்தால் யாராக இருந்தாலும் பதில் சொல்லி தான் ஆகணும். ஆனால் இந்த ஒரு வரி ஏய்ப்புன்ற ஒன்றை மட்டும் வைத்து நீங்கள் மற்ற விவகாரங்களை வந்து கண்டும் காணாமல் போவது என்பது மிக மிக தவறான ஒரு அணுகுமுறை தான். அரசியலுக்கு வரவர் வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கணும், இதெல்லாம் வந்து கவனமாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக கரூர் வழக்கில் அவரே தான் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு. அதற்கப்புறம் ஜனநாயகன் தொடர்பாக படம் ரிலீஸ் தொடர்பாகவும் அவரே தான் கோர்ட்டுக்கு போகிறாரு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அவரே தான் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஸோ தவறான ஒரு ஆலோசனைனால தான் விஜய் அவர்கள் இந்த நிலைமைக்கு, இந்த விமர்சனத்துக்கு உள்ளாகிறாரா இந்த அளவுக்கு? அது எனக்கு தெரியாதுங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அட்வைசர் தப்பு பண்ணிட்டான்னு சொல்கிறது முட்டாள்தனமானது. உன் அறிவு எங்கே போச்சுன்னுவான். அட்வைசர் 1000 சொல்லுவான், உனக்கு எங்கே போச்சு புத்தி? வரி ஏய்ப்புன்ற ஒன்று நீ எப்படி செய்யலாம்? தப்பு, அவர் செய்தது தவறு. நான் அதை நியாயப்படுத்த விரும்பலை. ஆனால் அந்த ஒரு காரணத்தை வச்சு அவரோட அரசியலுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும், அவர் அரசியலுக்கு தகுதி இல்லாதவர் என்று பேசுவது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் திமுக கிட்ட வாங்குற காசுக்காக கூவக்கூடியவர்களோட பேச்சு. எஸ், தவறு நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நிரபராதி தான். ஃபைனெல்லாம் அங்கே வரட்டும். இல்லை நம்ம இது பண்ணேன்னா ஒரு ஃபைன் கட்டுறாங்கன்னா ஃபைனை கட்டிட்டு வரட்டும். வரி ஏய்ப்புக்காக ஃபைன் கட்டுற காரணத்தாலேயே வந்து அவர் அரசியலுக்கு தகுதி இல்லாதவர் என்பது அயோக்கியத்தனமான பேச்சு. அப்படி பார்த்தா எவனுமே வாழ முடியாது. நீங்கள் ஓகியர்களாக இருக்கணும்னா கிரண்பேடி தான் சொல்லுவாங்க, அரசியலுக்கு வரேன்னா
அரசியலுக்கு வரத்துக்கு 10 வருஷம் முன்னாலேருந்தே நீ வந்து எல்லா விதமான நியாயமான அணுகுமுறைகளையும் மேற்கொள்ளணும். கொஞ்சம் கூட வந்து தவறு நடக்கக்கூடாது. முதல்லேருந்தே உஷாராக இருக்கணும். எல்லாமே முதல்ல உஷாராக இருக்கணும். சின்ன சின்ன வரி ஏய்ப்பை கூட வந்து அனுமதிக்கக்கூடாது. உடனே போய் வந்து அதை நம்ம வந்து சரி பண்ணணும். பலரும் வந்து அவங்க வரி கட்டுவாங்க. கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் வந்து அவர் ஒரு அதிக அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டிட்டு வருமான வரித்துறை தான் அவருக்கு வந்து காசை கொடுத்துருக்குது. அந்த அளவுக்கு உஷாராக நீ இருக்கணும். நீ 5 கோடி வாங்கிட்டு அந்த வருமானத்தை மறைச்சிட்டு இன்றைக்கி உத்தம மாதிரி பேசும்போது 1.5 கோடி ரூபாய் நீ கட்டணும்னு சொல்லும்போது அதை எதிர்த்து போய் கோர்ட்டில் கேஸ் தோக்குதுன்னா பேச தான் செய்வான் எதிர்கட்சி. நான் சொல்கிறது என்னென்னா, நம்முடைய பொது விவாதம் என்பது விஜய் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் அதை சுற்றியே சொல்கிறது ஆபத்தானதுன்ற. விஜய் இந்த வழக்கில் வந்து குற்றமற்றவர் நிரபராதின்னு சுப்ரீம் ஹைகோர்ட் சொல்லியிருந்தாலும் அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் ஆகுது? இப்போ நான் சொன்ன மாநிலத்தோட முக்கியமான பிரச்சனைகள்னு எவ்வளோ இருக்குது. நேற்று ஸ்க்ரால் இணையதளத்தில் அதை பார்க்கும்பொழுது எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, தமிழ்நாட்டோட எந்த ஊடகமும் ஏன் இதை எழுதலை? அது வந்து பெய்டு சைட்டில் இருக்குது. என்னால் முழுவதும் படிக்க முடியல இந்த கட்டுரையை. அந்த தகவல்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்டுரையாளர் எழுதுகிறார், நாமக்கல் மாவட்டம் நெசவு தொழிலுக்கு பெயர் போன மாவட்டம். அந்த மாவட்டத்தில் நான் போகும்பொழுது நான் சந்திக்கக்கூடிய 3இல் ஒருவர் கிட்னியை பறி கொடுத்துருக்கிறாருன்றாங்க. குறிப்பிட்ட ஒரு பகுதியை சேர்ந்து நாமக்கல்ல குறிப்பிட்ட ஒரு பகுதி. எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன் தமிழ்நாட்டோட எந்த ஊடகமோ, அச்சு ஊடகமோ, காட்சி ஊடகமோ, ஏன் ஒரு ஊடகமும் ஏன் இதை வந்து பெருசாக எழுதலை, பெருசாக பேசலை? ஏன் எந்த கட்சிகள் எதுவுமே ஏன் இதை வந்து பெரிய அளவில் அரசாங்கத்தை ஒழுக்கிற அளவுக்கு ஏன் கொண்டு போகல? வேறு மாநிலமாக இருந்ததுன்னா இன்னும் அரசாங்கம் கவுழ்கிற அளவுக்கு போயிருக்கும். இது எவ்வளோ பெரிய செய்தி, ஒரு செய்தின்ற அளவில். தனிப்பட்ட முறையில் திமுக மேலே நமக்கு இருக்கக்கூடிய கோவம், காழ்ப்புணம் அப்படிலாம் நம்ம அது அடிப்படையில் பேசலை. இத்தனைக்கும் இந்த இஷ்யூ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் அவங்க விசாரணைக்கு முழு அளவில் உத்தரவிடப்பட்டிருக்கு. ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனை சீல் வைக்கப்பட்டு அப்புறம் சீல் திறக்கப்பட்டிருக்கு. அந்த எம்எல்ஏவோட மகன் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினோன்னா ஊரில் இருக்கும் கிட்னி எல்லாம் நான் உருவணும்னு பேசுகிறாரு. இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு செய்தி அது, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திராவிட மாடல் ஆட்சி, ஐரோப்பிய மாடலு, எங்கள் வளர்ச்சியை பார்த்து அமெரிக்காவுக்கு இப்போ பொறாமப்படுது, கனடா பொறாமப்படுதெல்லாம் பேசுகிறீங்களா? இது எவ்வளவு ஒரு தலைகுனிவான ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பேசாத ஊடகங்கள் 24 மணி நேரமும் விஜயை பற்றியும் ஓபிஎஸை பற்றியும் சீமானை பற்றியும் பேசுகிறதுல செலுத்தக்கூடிய கவனம் என்பது எந்த அளவுக்கு வந்து ஒரு மக்கள் விரோதமான ஒரு போக்கு. ஆகவே விஜய் விவகாரத்தில் அவர் எது செஞ்சாலும் இன்றைக்கி நியூஸாக மாறுது. அவரும் வந்து மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறதே கிடையாது. பொதுவாக காற்றுல கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு. இங்கே மக்களை பாதிக்கக்கூடிய 1000 பிரச்சனைகள் இருக்கின்றன. ஸோ அதை பற்றி கவலைப்படாமல் இருக்குது. இந்த அரசுக்கு லாபமாகுது. விஜயை பற்றியே ஊடகங்களோட விவாதம் சுழல்றதுன்றது உங்களுக்கு லாபமாக போகுது. நேற்று தாவேகா பணியூர் அலுவலகத்தில் தாவேகா கட்சி சார்பாக போட்டியிடுறவங்களுக்கு விருப்ப மனு அளிச்சிருக்காங்க. விஜய் போட சினிமா டிக்கெட் மாதிரி 10,000 விருப்ப மனு விற்று தீர்ந்துருக்கு சார் ஒரே நாளில். அதாங்க, ஒரு அதீதமான மக்கள் ஆதரவு இருக்குங்க. ஆனால் அதை எப்படி ப்ராப்பராக சேனலைஸ் பண்ண போகிறாங்கன்றது தான் நம்ம பார்க்கணும். விஜயோட ப்ராப்ளமே நாம் ஏற்கனவே பேசியது போல் வந்து அவரால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு மக்கள் சக்தி இருக்குது. ஆனால் அதை முறையாக எப்படி வந்து அவர் சேனலைஸ் பண்ண போகிறாருன்றதான் நம்ம கவனிக்கணும். இந்த ஆதரவை வந்து தேர்தல் வெற்றிக்காக பயன்படுத்துவது, அவங்கள ஒழுங்காக பயிற்சிப்பது, அவங்கள நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுக்கணும், அப்புறம் கேம்பெயின் போகிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், முறையாக இருக்கணும். சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு ஊழல் இட்டுக்கிட்டு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி அங்கே பிரச்சனையெல்லாம் ஆயிருக்கு நேற்று. அதனால தான் நேரில் வரவேணா ஆன்லைனில் போடுங்கன்ட்டாரு. பணியூர் மக்களே நேற்று கொந்தளிச்சிட்டாங்க. நேச்சுரலி அந்த உள்ளூர் மக்கள் பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் அதை செய்யக்கூடாது. செங்கோட்டையன் கூட சொன்னார், நீங்கள் வந்து விசில வச்சு வயதானவர்களோ பொதுமக்கள் காதலே ஊதிடாதீங்க, திரும்பினாரு. நேற்று அதான் நடந்திருக்கு. அப்போ அவரால் தாங்க முடியாத அளவுக்கு மக்கள் சக்தி இருக்குது. அதை முறையாக அவர் எப்படி பயன்படுத்த போகிறாருன்றதான் கேள்வி. புரியுதுங்களா? அதுவே அது அவருடைய சிக்கல். அதுதான் சிவா, அவர் ஆதரவு இருக்குது, அதை நல்ல விதமாக பயன்படுத்துறதுக்கு வழிகாட்ட தலைவர்கள் வேண்டும். அப்படி இல்லைன்னா அது வந்து விடலுக்கரைத்த நீராக போகும். ஏன்னா அவருடைய எதிரிகள் வந்து பலம் வாய்ந்தவர்கள், பழந்துன்னு கொட்டை போட்டவர்கள். 60 ஆண்டுகளாகவும் 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை எல்லா விதத்திலும் அவர்கள் வந்து அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் நன்மைகளும் விளைந்திருக்கின்றன, தீமைகளும் விளைந்திருக்கு. அப்போ இந்த கொடுமைகளுக்கு எதிராக அரசியலுக்கு வரக்கூடிய ஒருவர் தூய்மையானவராக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவரும் 10ல் 1 11 என்ற கேட்டகரிக்கு போவாரே. ஆனால் அதனால் அவருக்கும் லாபம் இல்லை, மக்களுக்கும் லாபம் இல்லை. அந்த பனையூரில் நேற்றைக்கு வந்து அப்ளிகேஷன் வாங்க வந்தவங்க உள்ளூர் மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஏற்படாமல் அவர்கள் தடுக்கணும். அதான் இன்றைக்கி யாரையும் வர வேணான்ட்டாங்க, ஆன்லைனில் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. முறையாக பயன்படுத்தினார்னா அந்த ஆதரவு தளத்தை விஜய்க்கு லாபம். இல்லை என்றால் பரவாயில்ல. நேற்று உடனே ரியாக்ட் பண்ணிட்டாங்க. நேற்று ரியாக்ட் பண்ணது. ஆமாம், உடனே வந்து ஆன்லைனில் பண்ணிட்டாங்க அவங்க போங்கன்ட்டு. ஆகவே வந்து மக்களும் திருந்தணுங்க. ஒரு நடிகனையும் சினிமாக்காரனை பார்க்கறதுக்கு இவ்வளோ தூரம் எதுக்கு போய் நீ வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு போகிறேன்? ஜனங்க திருந்தலான்னா யாரும் ஒன்றும் பண்ணவும் முடியாது. ரொம்ப நன்றி சார். விஜய் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார்.